பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்காட் எஸ்இஇசட் இது எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்னை அப்படின்றது சோழிங்கநல்லூர். இது எல்லாத்துக்கும் ஃபெமிலியரானதான், சென்னை சோழிங்கநல்லூர். அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி. சரி, அதாவது புத்துக்குள்ளே கையை விட்டு பார்க்கக்கூடாதுப்பா, ஆனால் விளக்கமாறு குச்சியை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி. சரியா? அடுத்து பாருங்கள், மதுரை அப்படின்னாவே சாப்பிட்ற ஐட்டம் தான் ஃபேமஸ்ஸு. சரியா? அப்போ பாருங்கள், இலந்த பழம், வடை, பால், கிண்ணிக்கோழி 65 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ மதுரை அப்படின்றது இலந்தை குளம், வடனா வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம் இதெல்லாம் வந்துடும். சரியா? அடுத்து பாருங்கள், திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு. சரியா? பள்ளிக்கு பட்டு சேலை கட்டிட்டு போகக்கூடாதுப்பா, அதனால திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருநெல்வேலி கங்கை கொண்டான். இப்போது இது எப்படி ஞாபகிக்கிறதுனா, அதாவது தமிழ்நாட்டிலே வத்தாத நதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தாமிரபரணி தான். அது திருநெல்வேலியில் இருக்குது. அதே மாதிரி வட இந்தியா பகுதியில் வத்தாத நதி எதுப்பா? கங்கை. சரி, அது திருநெல்வேலியில் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருநெல்வேலி அப்படின்னா கங்கை கொண்டான் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அடுத்து பாருங்கள், சேலம் ஜாகீர் அம்மா பாளையம். ஜாகீரோட அம்மா சேலை வாங்கினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஜாகீரோட அம்மா பருதா தான் வாங்குவாங்க, ஆனால் ஜாகீரோட அம்மா சேலை வாங்கினாங்க. அப்போ சேலம் அப்படின்றது ஜாகீர் அம்மா பாளையம். அடுத்து பாருங்க, ஓசு விசு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஓசூர் விஸ்வநாதபுரம். சரியா? ஓசு விசு, ஓசூர் விஸ்வநாதபுரம். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம், மெப்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்பை வழங்குறதுக்கும் இந்தியாவிலேயே 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் தான் இருக்குது. ஸோ அதில் ஒன்று எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. சரியா? சென்னையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இருக்குது. இது துவக்கப்பட்ட ஆண்டு 1984. நன்றி.